நாளைய தினம் 21/2/2026 அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியானது வரவிருக்கின்றது. இந்த வளர்பிறை சதுர்த்தி திதி நாளில் விநாயகப் பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், நம் வாழ்வில் இருக்கும் அத்தனை தடைகளும் விலகும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு 10 வரி மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது. எனவே நாளைய தினம் மாலை பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தாம்பூலத்தட்டு நிரம்ப அருகம்புல்லை பரப்பி போட்டு அதில் விநாயகரது திருவுருவ படத்தை வைத்து அல்லது சிலையை வைத்து அருகம்புல் அர்ச்சனை செய்ய வேண்டும். நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது சொல்ல வேண்டிய 10 வரி மந்திரம்: கணபதையே நம, உமாபுத்ராய நம, அகநாசனாய நம, ஏகதந்தாய நம, இபவக்த்ராய நம, மூசிகவாகனாய நம, விநாயகாய நம, ஈசபுத்ராய நம, சர்வசித்தி பிரதாயகாய நம, குமார குரவே நம. விநாயகரது இந்த 10 சக்தி வாய்ந்த நாமங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றப் போகிறது. இந்த மந்திரத்தை சொல்லி அருகம்புல் போட்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுடைய கணவருக்கு வேலையில் பிரச்சனை, ப்ரொமோஷனலில் தடை இருக்கிறது என்றால் அந்த தடை விலக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அல்லது பிள்ளைகளுடைய நலனுக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டங்களை போக்க விநாயகரது மனதை குளிர்விக்க இந்த ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். கட்டாயம் இந்த வழிபாட்டிற்கு அருகம்புல் முக்கியம். அருகம்புல் இல்லாமல் வழிபாட்டை செய்யும்போது பலனை நம்மால் முழுமையாக பெற முடியாது. அதேபோல் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவிலுக்கு நாளைய தினம் மாலை சென்று உங்கள் கையால் 10 ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி கொடுப்பதும் சிறப்பான பலனை கொடுக்கும். நம்பிக்கை இருப்பின் நாளைய தினம் கட்டாயம் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யுங்கள். அந்த விநாயகரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.